கர்த்தர் நம் ஜெபத்துக்கு கேட்டபடியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிஷப் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுக்கும்படியாகவும் அந்த நாளிலே கர்த்தர் சகலம் இயற்கை நம்ம சாதகமாக மாற்றி தர வேண்டும். எல்லாவற்றையும் நேர்த்தியாக கர்த்தர் செய்யும்படியாக பிஷப் அம்மா முன்னாடி வந்து குறிப்புக்காக ஜெபிப்பாங்க. நம்ம எல்லாரும் ஜெபனில் இருப்போம். கட்டுமான பணிக்காகவும் ஆண்டு விழாக்காகவும் ஞானஸ்தான ஆராதனைக்காகவும் எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் தேவன் செய்து தரும்படியாக அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் ஜெபன்ல இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஏசப்பா நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று சொன்னவர் ஏசப்பா. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நித்திய கிருபை ஏசப்பா நீ தந்து எங்களை வழிநடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏசப்பா ஞானஸ்தானம் எடுக்க பிள்ளைகளை ஏசப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஏசப்பா பிள்ளைகள் பாவங்கள் நீக்கி ஏசப்பா நீ சுத்திகரிக்கிறீங்க. கர்த்தாவே, ஏசப்பா இன்னும் அதிக மக்கள் ஏசப்பா இந்த இடத்துல இருக்கிறார்கள். கர்த்தாவே, பாவத்தினாலும் சிலை வழிபாட்டினாலும் உழந்து கொண்டிருக்கிற மக்களையெல்லாம் ஏசப்பா நீ கொண்டு வந்து ஏசப்பா இந்த சபைகள் அன்றைய காடையில ஏசப்பா வளர்ந்துட்டு போட்டது போல ஏசப்பா இந்த சபைக்கு ஏசப்பா கொண்டு வந்து போடுறியா கொண்டு வரும் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். காரியங்கள்லாம் ஏசப்பா ஜெயமா இருக்கட்டும். ஏசப்பா பிள்ளைகளின் குடும்பங்களை ஏசப்பா நீங்க ஆசீர்வதிக்கணும். சோதரங்க தவே தேவைகளை ஏசப்பா அவற்றெல்லாம் ஏசப்பா நீ பரிபூர்ணமா ஏசப்பா பரத்திலிருந்து சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுக்க ஏசப்பா முடித்து தருவேன் மட்டும் கூட இருந்து காரியங்களையும் ஆசீர்வதிக்கத்தாவே அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கடன் தொட்டு போகும் வீடுகளிலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். காண்கிறவர் உண்மை காணட்டும். அப்பா ஏசப்பா எண்ணி முடியாத அதிசயங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்ட கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நம்ம எல்லாருக்காகவும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சமூகத்துல நம்ம பாடுபட்டு நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய பாரங்களை கர்த்தர் லெகுவாய் மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் எழுந்து சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஐயா சங்கீதத்தை கொண்டு வருவாங்க. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். சங்கீத பகுதி எடுத்துக்கொள்வோம். பாஸ்டர் ஐயா என்ன செய்யும் சங்கீத பகுதி கொண்டு வருவாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் ஸ்தோத்திரம். சங்கீதம் 30. சங்கீதம் 30. முதல் வசனம் நான் படிக்கிறேன், அப்புறம் மாறி மாறி படிப்போம். கர்த்தாவே, என்
சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ்விடாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுவேன். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். அவருடைய கோபம் ஒரு நிமிடம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்பு உண்டாகும். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்திற்கு திடமாய் நிற்க பண்ணினீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்டு நான் கலங்கி போனேன். கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயர் என்று சொன்னீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படி நீர் என்னை ரட்சித்து ரெட்டைகளை கலைத்து கொடுத்தினால் மகிழ்ச்சியாயிருப்பேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். என் தேவனாகிய கர்த்தாவே துதிப்பேன். ஆமென். நம்ம உட்கார்ந்து கொள்வோம். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா நம்ம 24வது ஆண்டு முடிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளை இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். பாருங்க, தாயின் கருவில் உருவான தேவன் இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். இனிமேல் நம்ம நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 30:7 அந்த வசனம் சொல்லுது, கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீ நிற்க பண்ணினீர். கொண்ட போதும் கலங்கினவன் ஆனேன். ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு சில நிந்தைகள் பாடுகள் வரும்போது நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம துதிக்கிறோம், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறது உண்டு ஆண்டவர். ஆனா பாருங்க, ஒரு சில டைம்ல ஆண்டவர் நம்மளை சோதிப்பதற்காகவே இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு செய்கிறார். அப்ப பாருங்க, இந்த வசனம் அப்படியே சொல்லுது. முதல் வசனம் பாருங்க, கர்த்தாவே மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். நம்ம தேவனை போற்றும் பொழுது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இப்ப ஆலயத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு கஷ்டங்கள் இருக்குது, ஒரு பாடுகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது எல்லாத்திலையும் தேவன் நம்மளை விடுவித்து இந்த நாளிலே நம்மளை நிற்க வச்சிருக்கிறாருன்னா பாருங்க, பைபிள்ல நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனா ஒரே ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுது, என் நாமத்தை எந்த இடத்திலே பிரஸ்தாபப்படுத்துகிறீர்களோ அங்க நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றார். அப்போ அந்த ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்னு நமக்கு தெரியாது. நான் கூட பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டுகள்லாம் இப்போ ஐயாவுக்கு தெரியும், சில பேருக்கு தெரியும். ஆனா பாருங்க, மாசந்தோறும் நான் 60,000 ரூபாய் 45,000 ரூபாய் பேமெண்ட் கட்ட வேண்டிய காரியங்கள் இருந்து, இது எல்லாவற்றையும் தேவன் எங்களை விடுவித்து இன்னைக்கு மன மகிழ்ச்சியோடு அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். அதனால பாத்தீங்கன்னா தேவன் நம்மள குழியில இறங்க விட்டார்னா யார் துதிப்பாங்கன்னு அவரு தாவீது ஐயா கேள்வியை கேட்கிறார். யார் துதிப்பாங்க? மௌனமா இருந்த யார் குழியில போய் இறங்கிட்ட யார் உண்மை துதிப்பாங்க? நம்மளை துதிக்கத்தான் தேவன் வைத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு தேவன் சொல்றார். இந்த நாளிலும் தேவன் இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். சொன்னபடி இந்த சங்கீதத்தின்படியே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த சங்கீதத்துல முதல் தலைப்பு பாத்தீங்களா? ஆமா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமா, கர்த்தர் நான் என்ன பண்ணுவேன், நம்ம சபைக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆமா, இந்த சீக்கிரத்தை எல்லாத்தையும் கட்டி இதை ஆண்டவர் பிரதிஷ்டை செய்ய ஆண்டு கிருபை செய்வாங்க.
வசனத்தை நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். இதனால இந்த சங்கீதத்தை ஆண்டவர் நம்மளுக்கு